கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கவனித்தல் என்றது ஒரு அழகான கலை. எல்லாருக்கும் அது சாத்தியப்படுறது இல்லை. கவனித்தல் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு டிவி பார்க்குறீங்க, நாடகம் போயினுக்குது. அதெல்லாம் ஏற்கனவே இருந்த காட்சி, ஏற்கனவே ஒரு சீரியலில் ஒரு கதை போயிருக்கும், தொடரும்னு போட்டிருப்பான். இப்போ நீங்கள் எப்படி கவனிப்பீங்கன்னா, அந்த கேள்வியோடு முடிச்சான் இல்லை, அதில் இதில் பதிலுக்கு தான் பார்த்துன்னு இருப்பீங்க. என்னென்னலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா, அங்கே என்ன சோபா வச்சுருந்தாங்க, அந்த ரூமில் எத்தனை லைட் இருந்தது, அந்த ஆள் எப்படி வந்தார், அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. உங்கள் கவனித்தல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் கேள்வி ஒன்று ஏற்றுனா இல்லை, இவளை அவன் வச்சுக்கிறானா அவளை இவ வச்சுக்கிறாங்களா, யார் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அந்த கதையை நிறுத்திட்டுருப்பான். இப்போ கோகிலா ராமனை கூட சேருவாளா சேர மாட்டாளா, ராமன் பொண்டாட்டி சீதா என்ன பண்ணுவா அப்படின்னோடனே நீங்கள் கோகிலாவுக்கு ஆதரவாக பார்க்கலாம், இல்லை சீதாவுக்கு ஆதரவாக பார்க்கலாம், இல்லை ராமனுக்கு ஆதரவாக பார்க்கலாம். ராமன் எப்படி 2 பேரும் மெயின்டைன் பண்ணுறானோ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் என்னெல்லாம் பார்க்க தவிர்த்துவீங்க, ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. சோபா எப்படி இருக்குது, அந்த ரூம் எப்படி இருக்குது, உண்மையிலேயே எப்படி இருக்க முடியுமா, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. கிளிப்புன்னா குத்தி வச்சுக்கிறாங்க, கம்பல்னா போட்டுக்கிறாங்கன்ட்டு. சிலர் அதை கவனிப்பாங்க. நாடகம் கிடங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எந்த மாதிரிலாம் எதுக்கு மேட்ச் ஆகுது, ஓகே இந்த கம்பல் நல்லா இருக்குது, இது பண்ணால் அந்த கம்பல் மட்டும் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போய் அமேசானில் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி கம்பல் மாற்றவங்களுங்கிறாங்க. இப்போ கவனித்தல் ஒரு டிவி தான். ஆனால் என்னென்ன பார்க்குறாங்க, ஒருத்தர் அந்த ட்ரெஸ்ஸு கம்பல் அது இது செட்டெல்லாம் பார்க்குறாங்க, ஒருத்தர் கேள்வி பதில் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் டிவி அந்த சீரியல் ஒன்று தான். அங்கே பெரிய ஒருத்தர் வயிறெஞ்சி பார்த்துக்கிறார், சனியனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே பார்க்கலாம். நியூஸ் ஒன்று கொண்டாரம் போடுங்களேன், என்ன போடுங்க, நியூஸ் சேனல் போடுங்களேன் அப்படின்வாங்க. நியூஸ்க்காக ஒருத்தர் ஏங்கி நிற்பார். இப்படி கூட்டம் கூட்டமாக மாறி மாறி என்ன பண்ணி நிற்பாங்க. இப்போ எது கவனிக்கிறது, எது கரெக்டான கவனிக்கிறது? அப்போ கவனித்தல்ன்றது வெளியே நடக்கிற சம்பவம் இல்லை, வெளியே இருக்கிற காட்சியிலேருந்து இல்லை. என் மூலையில் என்ன இருக்குதோ அதை நான் வெளியே பார்க்குறேன், அது பேர் என்னான்னு சொல்கிறேன். எனக்கு என்ன தேவை இருக்குதோ அது வெளியே தான் பார்க்குறேன், அது பேர் என்ன சொல்கிறேன், நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதர்வைஸ் என்ன இல்லை. நீங்கள் ரோட்டில் போயின்னுக்கிறீங்க, வண்டி வந்துக்குது, டிரைவர் பார்த்து ஓட்டுருங்க என்னங்கிறீங்க. எதில் ஒரு கார்லேயோ லாரிலேயோ பஸ்லேயோ ஒருத்தர் வர இல்லை, டிரைவர் பார்த்தீங்க, நீங்கள் வண்டி பார்த்தீங்க, டிரைவரை பார்க்கவே இல்லை. ஏன் தெரியாதா? டிரைவர் தெரிய மாட்டாரா? ஓ, டிரைவர் பார்த்தா கூட பார்க்க முடியாது, தேவையில்லை. யாருன்னா ஓட்டி போட்டோம், வண்டியில் போய் இடிக்கக்கூடாது. டிரைவர் பார்த்து ஓட்டினீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும், தெரியுமா உங்களுக்கு? டிரைவரை பார்த்து ஓட்டினீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகாது. ஒரு பூனை அல்லது நாய் கிராஸ் பண்ணிச்சுன்னா டிரைவரை பார்க்கும், ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணான்னா வண்டியை பார்ப்போம். நீங்கள் பார்க்கவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லி தரல. ஒன்று ஒரு மனுஷனை பார்த்து பேசுனீங்கன்னா, கண்ணை பார்த்து பேசுனீங்கன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ரேரு. உங்களை எத்தனை பேர் கண்ணை பார்த்து பேசுவீங்க உங்களால்? நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறான்னு கூட தெரியாது உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணுறது பேசினது. அப்போ கவனிக்கிறதுனா உள்ளேருந்து வெளியே பார்க்குறீங்க ஒன்று. ரெண்டாவது எதை பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் டிவியை கொண்டாலும் பார்த்தேன்னா இப்படி திரும்பினா அதே மாதிரி ஒரு கட்டமாக எனக்கு ஒரு ஃப்ரேம் தெரியும். எனக்கு நான் என்னத்தை கவனித்தேன், எனக்கு ஏன் ஃப்ரேம் தெரிஞ்சுதே. ஒன்று நீங்கள் படுத்துனுக்கிறீங்க, ஃபேனை பார்த்துனுக்கிறீங்க, அங்கேருந்து இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒன்று இடத்துல ஃபேன் இருக்கிற மாதிரியே தெரியும். எப்படி இது சாத்தியமாச்சே? காட்சிகள் உங்களுக்குள்ளே உழுது, அது வெறும் பிரதிபலிப்பாக மட்டும்தான் மாறணும். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கவனித்துக்கள்ன்ற பேரில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடுறீங்க, அதை எடுத்துன்னு வரீங்க. இப்போது வாத்தியார் என்ன நினைக்கிறாரோ அது உங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறாரு, பாடினத்துறாரு. நீங்கள் அவர் உட்காந்து அவர் ஸ்டைலை ரசிச்சுன்னுக்கிறீங்க. அவர் தாடி பறகுது, அவர் நல்லா பேசுகிறாரு, அப்படி நல்லாகிறாருன்னா அவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு தெரியும். ஏன் உங்கள் வேலை என்ன தான்? முதல் பெஞ்சில் உட்காந்து அவரை பார்த்துக்கிறது, தாடி இப்படி பறகுது, இந்த ஃபேனு அந்த ஃபேனு.
நல்லா பறகுது, வெள்ளையாக இருக்குது, இல்லை பளபளன்னு இருக்குது, இப்படிலாம் பார்த்துக்கிறீங்க. இப்போ கவனித்தல் பற்றி பேசுகிறாருன்னு உங்களுக்கு கவனிப்பீங்க? அப்போ உங்கள் கவனம் எங்கே போயிடுச்சு? இப்போ கவனம் சிதறல, அது கவன சிதறலும் கிடையாது. இப்போ கவனித்தல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மூளைக்குள்ளே என்ன தேவையோ அதை வெளியே தேடுறேன், அதை நான் என்ன பண்ணுறேன், அதை தான் நானே பார்க்குறேன். அதர்வைஸ் என்ன பண்ணல, நான் வேறு ஒன்றை பார்க்கல. அப்போ பிரச்சனை எங்கன்னா, எனக்கு உள்ள மூலையில் ஏதோ ஒன்று செட்டில் ஆகிட்டுக்கிறேன், அதை தான் வெளியே நான் இப்போ என்ன பண்ணுகிறேன். இப்போ ஸ்கூலில் நான் எங்கேயும் போகாமல் சும்மா போனேன், அவர் 4-5 வாட்டி போட்டு போய் தான் ஏதோ எனக்கு சொல்லித்தராரு பொழுது, நம்ம அதை கற்றுக்கணுன்னு எனக்கு தோணுச்சு, நான் கற்றுக்குறேன். இல்லை என்ன பண்ணல, நான் கற்றுக்கல. வாத்தியார் எனக்கு ஏதோ கத்துற விரும்புகிறாரு, எனக்கு கொடுக்க பார்க்குறாரு அப்படின்னு நான் நினச்சா அவர் சொல்கிறத நான் கவனிக்கிறேன், இல்லைன்னா கவனிக்கலை. ஹோம்ஒர்க் எதை சொன்னாங்க, எதுன்னு வந்தேன், ஹோம்ஒர்க் எதை சொன்னாங்கன்னு நான் நினச்சே எழுதுகிறேன். இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறேன், அவங்க எழுதி கொடுக்குறாங்க, எது போய் கொடுக்குறேன், ஒரு மார்க் போட்டு கொடுத்துட்றாங்க, ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறாங்க. இப்போ ஸ்டிக்கர் ஒட்டினாங்கன்னு காட்டினேன் எல்லாருக்கிட்டையும், பசங்கிட்ட. இப்போ என் கவனித்தல் என்ன ஆயிடுச்சே, ஸ்டார் போட்டாரா ஸ்டிக்கர் ஒட்டினாரான்றது தான். எனக்கு எழுத சொன்னது இல்லை பற்றின அக்கறை இல்லை. ஒரு ஏழைக்கு வந்து எழுதுது எழுத முடியாமல் எழுதுது, 2 திட்டு அவர் தப்பாக வச்சு போடுறாரு. ஆனால் அம்மா எழுதி கொடுத்தவருக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. வாத்தியாருக்கு தெரியும் அம்மா எழுதி கொடுத்தாங்கன்ட்டு சொன்னேன். இங்கே எங்கள் அம்மா 2 கற்றுக் கொடுத்தாங்க, நீ எழுதாத, நீ சோம்பேறித்தனமாக இரு. 2வது இன்னும் செய்யறதுக்கு வேலைக்கு நாங்கிறேன், நீ என்ன பண்ணாத. 3வது பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, நான் தான் எழுதுனேன்ட்டு. இப்போ அந்த குழந்தை என்ன கவனிச்சிதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல, நமக்கு ஆளுக்குறாங்க, என்ன பண்ணலாம், ஆள் வச்சு எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆயிடுது. இப்போ விதவிதமாக குழந்தைங்க வளர்க்கப்படுது. என்னதான் ஒரு மனுஷன் கற்றுக் கொடுத்தாலும் போனாலுமே நீங்கள் கவனிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிறீங்க. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த குழந்தைங்க என்ன கவனிக்கும்? ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு ஆல்மா அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. ஏன் அதுமாரி கன்ஃபியூஸ் ஆகுது? கவனிக்க கற்றுக் கொடுக்குறதுலேருந்து கவனிக்கிறது வரைக்கும் தப்பாக நடந்துனுக்குது நமக்கு. குழந்தையிலேருந்து நம்ம என்ன கவனிக்க மறந்துட்டோம் அப்படின்னா, நம்மளை கவனிக்க மறந்துட்டோம். நமக்கு என்ன தெரியல, என் கவனம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. உட்காந்துக்கிறோம், பேசினேங்கிறாரு, நம்ம அப்படியே உட்காந்துக்கிற மாதிரியே இருக்குது. அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், சில்க் சிமுதான்னாரு, ஆல்மா வாழ்வே மாயம் படத்துக்கு போய் பார்த்துட்டு ஆல்மா வாழ்வே மாயன்னு சொல்லி அழுதுன்னு வருகிறோம். அவர் பயங்கரமாக ஜோவியலாக சந்தோஷமாக சிச்சுன்னு ஜோக்காச்சுங்கிறாரு. சில்க் சிமுதா பற்றி இன்னொரு பக்கம் ட்ராக் எடுத்துட்டார் அவர். நேற்று ராத்திரி உங்கள் அம்மா, இன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மான்னுங்கிறாரு. நம்ம வாழ்வை மாயத்துக்கு போய் எழுதுனுக்கிறோம். இப்போ நம்ம என்ன கவனிச்சுனுக்கிறான், என்னத்தை கவனிச்சுங்கிறான்? நமக்கு உள்ள என்னெல்லாம் இருந்தது அதை பார்த்து இந்த பக்கம் போயிட்டோம், அவரு வேற ஒரு பக்கம் போயின்னுக்கிறாரு. ஆனால் முன்னாடி தான் உட்காந்துக்கிறோம், வாத்தியார் முன்னாடி தான் நம்ம உட்காந்துக்கிறோம். நம்ம கவனித்தில் எங்கே போயிருக்குது? டீச்சர்களுக்கு நல்லா தெரியும், குழந்தைங்களை பார்த்தோம்னா ஒன்று நல்லா கவனிக்கிற மாதிரி மூஞ்சை செட்டப் பண்ணி வச்சுட்டு வேறு மாதிரிலாம் போயின்னு இருக்கோம். அப்படிதானே? அது ஒரு செட்டிங், அது அடி வச்சுட்டு அதுதான் டீச்சர் இதை தான் எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம் தானே. இப்போ கவனித்தல்னா என்ன? உள்ள அசைப்படும், உள்ளத்துக்கு எதை கற்றுக் குத்துமோ அதை வச்சுன்னு இருக்கும், எது தேவையோ அது உள்ளே அது வச்சுன்னு இருக்கும், அதே எடுத்து அது போராடின்னு இருக்கும். என்னுடைய 40 days கோர்ஸில் கவனித்தல் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு கவனிக்க வச்சு நல்லா பேச வச்சு கேள்வியெல்லாம் கேட்டோடனே அவமானமாக ஆகிடும் உங்களுக்கு. ஒரு நாள் கூட நம்ம சரியாக பதில் சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் கவனிக்கிற ஆற்றல் எப்படி இது படு கேவலமாக இருக்குதுன்னு புரிய வைப்பேன் நான். அட நீ என்னத்தை கவனிச்சாப்பா, என்ன உள்ளூர் என்ன சொன்னார் இருந்தாலும் என்ன பண்ணவே இல்லை, கவனிக்கவே இல்லை. புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு வார்த்தை இல்லை. கவனிக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. கவனிக்கிறது வேற. கவனித்தல்னா பார்க்குறோம், பார்க்குறதுல எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம், மீதியெல்லாம் என்ன பண்ணிடுறான், விட்டுடுறோம். இப்போ ஏர்போர்ட்டில் நின்றுக்கிறோம், யாரோ ஒருத்தர் வரேன்னாங்க, அவங்க நீல கலர் ட்ரெஸ் போட்டுனுக்குறாங்கன்னாங்க, நம்ம நீல கலர் ட்ரெஸ் போட்டுனுக்குறாங்களான்னு பார்த்து வந்தோம். அவங்க ஏர்போர்ட்லேருந்து இறங்கணுன்னு குழந்தை பிடிச்சி உச்சா விட்டுச்சின்னு சொல்லி புடவை மாற்றின்னு வந்துட்டாங்க. நீ என்ன ஆகிடுவ? நீல கலர் புடவை கேட்டுன்னு. இப்போ அவங்க பாவம், அவங்க போய் என்ன பண்ணாங்க, அங்கே குழந்தைங்க பேபி ரூமில் போய் அவங்களாச்சும் அப்டேட் பண்ணல. இப்போ நான் நீல கலரில் வந்தேன், இது மாதிரி குழந்தை பீப்பேண்டிச்சு, இல்லை கக்கா போயிடுச்சு, இது உச்சா விட்டுச்சு, ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டேன்னு சொல்லணும்ல. அப்டேட் பண்ணல. நீ என்ன பண்ணல? ஏன்னா அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபோன் அவங்கக்கிட்ட அப்டேட்டில் இல்லை, நெட்டு வேலை செய்யலை, ஒய்ஃபை வேலை செய்யலை. நிலமை என்ன? இந்த வெளிநாட்டுங்களுக்கெல்லாம் போனால் உசாராக வந்து அந்த வெளியே நின்று இருப்பாங்களே, அங்கே நம்ம பார்க்கணும். அப்படித்தானே? அப்புறம் கவனிக்கல என்ன ஆகிட்டான், எண்ணங்களெல்லாம் குவிச்சிக்கணும், ஒரு இடம் மட்டும் தான் பார்த்தா, மற்ற எதுவுமே மற்றதெல்லாம் தேவையும் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே புரிஞ்சுக்கிட்டு எடுத்துன்னு போடணும். நமக்கு தேவையானதை மட்டும்தான் கவனிச்சுன்னுக்கிறோம். அப்படி இல்லை, வேறு ஒன்று கூட நமக்கு தேவையானதா இருக்கலாம். சும்மா ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். டிவி பார்த்தா எல்லாத்தையுமே பார்க்கணும்.
சொல்லிட்டேன், செய்வீங்களா என்ன? திரும்ப உங்கள் கவனம் என்ன ஆகும்? குழந்தைலேருந்தே நீங்கள் கவனமாக வளர்க்கப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் நிற்கும்போதே ரொம்ப கவனமாக இருந்தீங்க, இல்லை ஊந்துருவோம் நம்ம. குழந்தை இருக்கும்போது நம்ம நின்னோம்ல, எப்படி நின்னோன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பொறுப்பாக. இப்போ நம்ம கவனமாக நிற்கிறோம், ஆனால் கவனமாக நிற்கிறோன்னு தெரியாமல் நின்றுக்கிறோம். வயசானா தெரியும், ஒரு 70-80 வயசு ஆயிடுச்சுன்னா தெரியும் நம்ம கவனமாக நடந்துருந்தோன்ட்டு. இப்போ உங்களுக்கு கவனம் ஒரு விஷயம் இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. நடக்கிறீங்க, ஓடுறீங்க, இல்லை பேலன்ஸ் இல்லைனா ஊந்துருவீங்க. 80 வயசுல ஏன் உங்களால் கவனம் இல்லை? நிற்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படியே எழுந்து பேலன்ஸ் பண்ணி பக்குவமாக நிற்கணும், எல்லாம் ஊந்துருவீங்க. அதுமாதிரி ஷேரில் சாஞ்சி தான் உட்காரணுன்ற மாதிரி தேடுவீங்க. எங்கன்னா இடம் விட்டோம்னா சரக்கு அடிக்கும்போது செவத்து ஓரமாக சுற்றி உட்கார்ந்து வைப்பான். வயசானவெல்லாம் வயசு 20 தான் இருக்கும், எப்படி தான் உட்கார்ந்து வைப்பான்? ஏன்? பாதுகாப்பு கருதி. இப்போ கவனிக்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்து கவனிக்கிறதுலேருந்தே குத்து கவனமாக இருக்கணுன்னே சொல்லி நம்ம என்ன ஆகிட்டான்? புரிஞ்சுக்கிற தன்மையை இழந்துட்டோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டே இல்லை. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரிஞ்சுக்கிற தன்மையை இழந்துட்டோம். குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே உஷாராக கவனிச்சுன்னு வந்தோம். அது மேலேயே நம்ம அக்கறையாக இருந்துக்கணும். அது மட்டும்தான் நம்மளுடைய தேவைன்னு நம்மளே நம்பணும். அதோட வாழ்ந்துக்கிறோம். புதுசாக ஒரு விஷயம் வந்தால் பார்க்குறதே இல்லை. அதுக்கு தான் இந்த இயற்கையெல்லாம் பாரு, வெளியெல்லாம் பாரு, இந்த பரந்த உலகத்தை சுற்றி பாருன்னெலாம் சொல்லுவாங்க. அங்கேயும் போய் என்ன தான் தேர்னுங்கிறான்? நிலாவை பார்த்தோன்னே இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, இது 8வது நாளா 6வது நாளாக தான். ஏன்? எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க கவனிக்க சொல்லி. கவனித்தோடனே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ எங்கன்னா போனாலும் கவனமாக இருக்கிறேன் அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அங்கே என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க பார்க்கல நான். அங்கே நான் கவனமாக நடந்துக்கிட்டு எப்படி? அங்கே என்னை தன்மானத்தோடு நடத்திக்கிட்டு எப்படி? நான் எப்படி கவனமாக இருக்கணும்? நான் அப்படி தான் நினச்சேனே தவிர நான் எப்படி அந்த இடத்த கொண்டாடணுன்னே அந்த இடத்த புரிஞ்சிக்கவே இல்லை. புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் வாழ்க்கையை முன்னேறாரு. ஸோ கவனிக்கிற வாழ்க்கையில் கவனத்தை பற்றி பேசுங்கன்னா, கவனிக்கிறதெல்லாம் உள்ளே போய் சேர கவனங்களின் தொகுப்பாக நான் மாற, அதுதான் நானுன்னு வர நான் கவனிச்சதெல்லாம்னு அதெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுன்னா ஒத்துக்க மாட்டான். டேய் நீ ஜாதி இல்லைன்னா ஒத்துப்பான் நினைக்கிறீங்க? ஏன்? குழந்தைலேருந்தே கவனமாக வளர்க்கப்பட்டுறாங்க அவனை. அதனால் அவனை ஜாதி இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான்? ஒத்துக்க மாட்டான். ஏன்? அவன் அப்படி தான் கவனித்தான். உள்ள அவனுக்கு என்ன தான் இருக்குது? அதான் இருக்குது. திடீர்னு போய் இல்லைன்னா என்ன ஆகிடுவான்? மதம் இல்லைடான்னா ஒத்துப்பான்? ஏன்டா அது எப்படி கடவுள் ஒருத்தர்கிட்ட பேசினாருன்னா கேட்பான், அவன் ஒத்துப்பாங்க? புரிஞ்சுப்பான். அவன் கவனமாக இருப்பான். எதில்? நம்ம மதத்தோட தலைவரை வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது, கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதுல ஏதோ கவனம் தான் நீங்கள் வாழ்க்கைக்கு வளராமல் இருக்கிறதுக்கு காரணம். என்ன செய்யணும்ப்பா? சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். இதுதான் சூழ்நிலை, இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஒரு நாடகம் போட்டு வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் எழுதிக்கிறாரு, அவருக்கு என்ன தேவையோ என்ன தெரியுதோ அதெல்லாம் போட்டு என்ன பண்ணிக்கிறாரு, எழுதிக்கிறாரு. அதுக்கு 10 பேர் வேலை செஞ்சுக்கிறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தனியாக மேக்கப் பண்ணிக்கிறாரு. சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லாம் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட்லாம் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தருக்கும் காஸ்டியூம் டிசைனர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவை எடுப்பாக காட்டுறாங்க. இதை ஒருத்தர் வீடியோ எடுத்துனுக்கிறாரு. அவருக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே தான் வச்சு எடுக்கிறாரு. அப்படி தானே? நீங்கள் கேமரா இன்னொருத்தருடைய கண் வழியாக தான் நீங்கள் டிவியை பார்க்குறீங்க. அது யாருன்னா அந்த கேமராமேன் எழுத வச்சு பார்த்து காமிச்சாரோ அதுதான். அவர் சைடில் காமிச்சா சைடில் பார்ப்போம், நேரில் காமிச்சா நேரில் பார்ப்போம். இப்போ நாம் இன்னொருத்தரால் வசப்பட்டுக்கிறோன்னு தெரியாது. என்ன தெரியாது? என் கண்களை கொண்டு நான் அதை பார்க்கல. என்ன பார்க்குறேன் நான்? இப்பா யார் என்னை எப்படி கவனிக்க சொன்னாங்களோ அப்படி தான் நான் என்ன பண்ணுகிறேன், கவனிச்சுன்னுக்கிறேன். இப்போது அதிலே வாழ்ந்துட்டு அதில் வர பெருசாகிட்டேன்னு வருங்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. என்னத்துக்கு நான் பணம் சம்பாதிச்சேன் தெரியாது, பணக்காரன் ஆகிட்டு இருப்பேன். எது கல்யாணம் பண்ணினேன்னு எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன் புள்ள பெற்றுனேன்னு எனக்கு தெரியாது, புள்ள பெற்றிருப்பேன். ஏன் வாழ்கிறேனே தெரியாது, வாழ்ந்துருப்பேன். ஏன்னா தெரியும் நீ நீங்கள் கேட்ட அந்த மனுஷனுங்களை கூப்பிட்டேன், ஏன்ப்பா என்ன செய்கிற, நேற்றுக்கு போனது என்ன செஞ்சுக்கிறேன்னு கேட்டு போகிறேன், என்ன சொல்லுவான் போகிறேன் சரியா? எதனா கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுவான் நினைக்கிற? ஏன்? ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அவனுக்குள்ளே, அப்படி தானே? அப்போ கவனிக்கிறது மனுஷனோட இயல்புன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் கவனிக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்த உடனே நீ என்ன பண்ணுகிற, அதை மட்டும்தான் கவனிச்சுன்னுக்கிற. வேறு ஒன்று வேறு எதனா புரிஞ்சுக்க. புத்திசாலி குழந்தைங்க சிலது மட்டும்தான் கேட்கும், இது ஏன் அப்படி, இது ஏன் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணும், கொட்டியே காக்கா 2 மாடி 3 மாடி மேலாம் பறக்க தெரியுமா உங்களுக்கு? பார்த்துக்கிறீங்களா? காக்கா பறக்கணும்னு தெரியும். எவ்வளோ ஆகிட்டு தெரியுமா? ஊர்க்குருவி பருந்தாவதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா? பருந்து பறக்கிற உயரத்துக்கு பறக்கிறதுக்கு பறவைங்கெல்லாம் இல்லை. அவ்வளோ தூரம் நம்ம பார்த்தா நமக்கு என்ன கவனிக்க சொன்னாங்களோ அதை கவனித்து புரிஞ்சுக்கிற தகுதி என்ன பண்ணிட்டான்,
வந்துட்டோம். இந்த உலகத்தை முழுசும் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால். அப்போ என்ன செய்யணும்? கவனிக்கிறதுக்கு கட்டுப்பாடு வச்சுக்கூடாது. எல்லாத்தையும் கவனி. என்ன பண்ணோம்? முடிஞ்ச எல்லாத்தையும் கவனி. எல்லாத்தையும் கவனித்தோம்னா எப்படி வாழலாம்? புரிதல் ஏற்படும். புரிதல் ஏற்பட்டால் புதுசாக ஒரு விஷயத்த சொல்லணும். அப்படி தான் நான் செய்கிறேன். என் கவனம் எப்படி இருக்குதுன்னா சிதறத்து இல்லை, எல்லாத்தையும் கவனிக்க பார்க்குறேன். நான் கவனிக்காத விஷயம் என்னான்னு பார்க்குறேன், கவனிக்கிறேன். கூடவே என்ன பார்க்குறேன்? அதில் நான் கவனிக்காத விஷயம் என்னான்ட்டு. ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்க, திரும்ப பச்சா வேறு அர்த்தம் தெரியும். எனக்கு கவனிக்காத விஷயம் இருக்கும். ஒரு ரோட்டில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, புதுசாக காட்சி போகிற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. எதனா ஒரு ஹோட்டலுக்கு தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதே ஹோட்டலில் திரும்ப தேடுவீங்க. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணவே இல்லை, புதுசாக உங்கள் ரோட்டை பார்க்கவே இல்லை. எப்போவுமே புதுசாக பாருங்கள், எப்போவுமே புதுசாக பாருங்கள், எப்போவுமே புரிஞ்சிக்க பாருங்கள். எதுக்காக டிவி, எதுக்காக நாடகம், எதுக்காக நான் பேசுகிறேன், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம். ஸோ கவனத்துலேருந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் முன்னேறி புரிதலுக்கு வாங்க. கட்டுப்பாடு இல்லாமல் கவனிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.